ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவி கல் நீரையா, மூளை கல் நீரையா. தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. கேள்வத்தே இது கொடுத்த இந்த சபையின் நாளிலே, ஆண்டவர் கொடுத்ததான இந்த சபையின் நாளிலே கர்த்தர் தெளிவாய் நம்மோடு கூட பேசுகிற கர்த்தர் சொல்லாமா, என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வருகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்காக நான் ஆண்டவருக்கு பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறே. உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோ துதிக்கிறோ
துதிக்கிறோம் அல்லேலூயா துதிக்கிறோம் தகப்பனே தகப்பனே நன்றி, என்னை உம் பிள்ளையாய் தெரிந்தீரே. முழு மனதால் நன்றி சொல்வே, முழு மனதால் நன்றி சொல். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய். கடந்த 27 வருடங்களாக நமது தமிழ் பட்டணத்தில் நம்ம கிருஷ்ணா பகுதியில் தங்கி பல தனிமையிலும் சோதனைகளும் உடல் ரீதியாகவும் உணவு ரீதியாகவும் பல பாடுகளை சகித்து இந்த இரு திருச்சபையை ஸ்தாபித்து பல நூற்றுக்கணக்கான குடும்பங்களை நம்ம சபையில விசுவாச குடும்பங்களாக தேவன் கொள்ளெடுத்தி இந்நாள் வரைக்கும் சபையோட பிரசங்க மேடைகள் மட்டும் அல்லாம நம்ம ஒவ்வொருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினராக இருக்கும் ஐயா அவர்களையும் அம்மா அவர்களையும் இந்நேரத்தில் நாம் இருவரும் இரு கரங்களுக்கு தட்டி வாழ்த்துவோமா. ஒரு வசனம் வாசிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல ஒரு வசனம் இருக்கிறது. அன்றைய சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாய் இருந்து உங்களுக்கு புத்தி சொல்கிறவர்களை நீங்கள் மதித்து அவருடைய கிரியை நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக் கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறோம். உங்களுக்குள்ளே சம்மதமாய் இருங்கள். இது 2 வருஷம் சொல்கிறது. 1, நம்மை விசாரணை செய்கிறவா இருந்து நமக்கு புத்தி சொல்கிறவங்க நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் மதிக்கணும். 2, அவருடைய கிரியை நிமித்தம் அவர்களை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அன்பாய் எண்ணிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு வசனமும். அதே பார்த்தீங்கன்னா எபிரேயர் 13:17 சொல்கிறது, உங்களை நடத்தியவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாத பணிகளாய் விழித்திருக்கப்படுகிறால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள் அப்படின்னு ஒரு வசனம் சொல்லுது. சபையாராவிற்கும் சபை கமிட்டியின் சார்பாக இந்த 3 காரியங்களை உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய திருச்சபையோட ஊழியர் அன்பு ஊழியருக்கு நாம் செய்வது என்னென்னால் அவர் மதித்து அவர் அன்பா நடத்தி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நாம் இருக்க வேண்டும். நம்ம தெரியும், ஒரு இடங்களுக்கு முன்பாக நம்ம பாஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் நம்ம பாஸ்டரும் இருந்தாங்க. நான் ஒரு 3 நாட்கள் பாஸ்வேர்டு இருந்தாங்க. ஒரு அந்த அதிகாலை காலையில இந்த கண்ணு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச் பண்ணியிருக்காங்க, உதட்டுல ஃபுல்லா ஸ்ட்ரெச் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் அந்த காலை வேலையில பாஸ் எரிஞ்சு அவர் ஜெபிச்ச முதல் என்ன பண்ணா வாயிலிருந்து வந்த வார்த்தை நம்ம சபைக்காகவும் சபையில ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் தான். அது நம்ம நினைத்திருக்கணும், இப்படிப்பட்ட நல்ல ஊழியர் நமக்கு கிடைத்திருப்பது நம் ஒவ்வொரு செய்த பாக்கியம். நம் பாக்கியவதிகள் பாக்கியவான்கள். சாப்பிட்டது நம்ம சபைக்கு
டிசம்பர் 14ஆம் தேதி துவங்கப்பட்டது. இது ஒரு சிறு கூட்டமாக மக்கள் இணைந்து ஜெபித்து ஆரம்பிக்கப்பட்டது. இதில் எங்கள் ஊழியரின் தியாகம், அர்ப்பணிப்பு, ஜெபம், உழைப்பு, விடாமுயற்சி ஆகியவை விலையேற பெற்றவை. ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூர்ணம் என்ற வாக்கின்படி சிறிய ஆரம்பம். இச்சபை விசுவாசிகளாகிய நாங்கள் கர்த்தரின் பேரில் உள்ள அன்பினாலும் விசுவாசத்தினாலும் வளர்ந்து தேவன் சபைக்கு கொடுத்த தரிசனத்தோடு இணைந்து ஊழியரிடம் நல்ல ஐக்கியம் கொண்டு சபை வளர்ச்சிக்காக பாடுபடுவோம் என்று உறுதியளிக்கிறேன். எங்கள் சபையில் அநேகர் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டு சென்றுள்ளனர். எங்கள் சபை பட்டணத்திற்கும் கிராமத்திற்கும் கர்த்தர் ஒளியாக வைத்துள்ளார். அநேக சுகம் பெற்றனர், வாழ்வின் வழியை அறிந்து சமாதானத்தை பெற்றனர். இந்த சபை நன்னாளில் எங்கள் மேய்ப்பர் எங்களை சத்தியத்திலும் விசுவாசத்திலும் வளர வகைவகுத்தினார். சங்கீதம் 21:23 கர்த்தர் என் மேய்ப்பர் என்ற வசனத்துக்கு ஏற்றபடி இந்த சபையின் மேய்ப்பராக இருந்து எங்களை வழிநடத்தி மேய்த்து நல்ல பாதைகளில் கொண்டு போய் விட்டிருக்கிறேன். அதோடு அவர்களுடைய வாழ்வையை இந்த பட்டணத்திற்காகவும் சுவிசேஷத்திற்காகவும் அர்ப்பணித்துள்ளனர். சபைக்கு நல்ல தகப்பனாக, விசுவாசிகளுக்கு நல்ல மாதிரியாகவும் அன்பையும் நற்பணிகளையும் வழங்கி இறைராட்சியம் வளர ஒரு செபிக்கிற நல்ல மேய்ப்பராக நல்ல வழிகாட்டியாகவும் உள்ளனர். ஏசாயா 52:7 படி சமாதானத்தினை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷங்களுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாக இருக்கின்றன என்ற மேற்கோள்கள் எங்க சபை போதகருக்கே உரியதாக இருக்கட்டும். தொடர்ந்து இறைப்பணி சிறக்கவும், அன்பின் சுவிசேஷம் வளரவும், கர்த்தரின் வருகைக்கு ஆயத்தமாகவும், சபை குடும்பமாகவும் கிறிஸ்து வரும் வரை சபை ஆசீர்வதிக்கப்பட்டு வளர வாழ்த்துகிறோம். என்னிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா, என்னிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை